الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولسوف يعطيك ربك فترضى. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் புனிதமான ஒரு மாதத்தை அடையக்கூடிய, எமது வாழ்வில் ஒரு புது வருடத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் நமக்கு வழங்கி இருக்கின்றான். தொடர்ச்சியாக நாம் சந்தித்த இந்த 3 மாதங்களும் அல்லாஹ்வினால் புனிதமாக, கண்ணியமாக, சிறப்பாக ஆக்கப்பட்ட மாதங்கள். துல்கிஅதா என்ற அந்த மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். அந்த 4 உம்ராக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது நாம் சந்தித்த துல்கிஅதா என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் தான். அதுக்கு அடுத்ததாக வந்த மாதம் துல்ஹிஜ்ஜா. இந்த உலகத்தில் மிக குறைவானவர்களால் செல்வம், உடல் ஆரோக்கியம் பெற்றவர்களால் மாத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டிய, செய்ய வேண்டிய இஸ்லாத்துடைய கடமைகளில் ஒன்றாகிய ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா அந்த 2வது நாம் சந்தித்த அந்த புனிதமான மாதத்தில் தான் அல்லாஹ் வைத்தான். அந்த மாதத்தில் நபிமார்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் கண்ணியமான, சிறந்த, உயர்ந்த ஒரு நபி இருப்பார்கள் என்றால் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான். எனவே அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் நபிமார்களில், ரசூல்மார்களில் மிக சிறந்தவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தியாகங்களை அல்லாஹ் நாம் கடந்து வந்த அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அல்லாஹ் வைத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, வரலாறுகளை பற்றியெல்லாம் மிக அதிகமாக அந்த மாதத்திலே நாங்கள் பேசினோம். 3வது கண்ணியமானவர்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய முஹர்ரமுடைய மாதம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துக்கு ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள். அல்லாஹோடு இணைத்து சொன்னார்கள். எப்படி காபத்துல்லாவை அல்லாஹுடைய வீடு என்று நாங்கள் சொல்கின்றோமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள்.
இந்த உலகத்துக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னால் புனிதமான மாதங்களாக, புனிதமான மாதங்களில் ஒன்றாக அந்த ஜாகிலிய காலத்து மக்கள் கூட இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் தனது தந்தையை கொலை செய்த கொலைகாரனை கூட மன்னிக்க கூடியவர்களாக ஜாகிலியத்து காலத்து மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மாநாடுகளை, கருத்தரங்குகளை, ஆலோசனைகளை, கருத்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு புனிதமான மாதமாக முஹர்ரத்துடைய மாதத்தை ஜாகிலியத்து காலத்து மக்கள் மதித்திருக்கிறார்கள். அதனால் ஜாகிலியா காலத்தில் இந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்துக்கு அல் முஹ்தமர், மாநாடு என்று அவர்கள் பெயர் சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒற்றுமையாக, ஐக்கியத்தோடு, சமாதானத்தோடு ஜாகிலியத்து காலத்து மக்கள் வாழ்ந்த ஒரு மாதமாக, மதித்த ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை எமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் முழுக்க நோன்பு நோட்பார்கள். கட்டாயமான நோன்பு, ஃபர்லான நோன்புகளை நோட்பார்கள். அதே நேரத்தில் ரமலானுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக நஃபிலான நோன்புகளை நோட்கின்ற ஒரு மாதமாக முஹர்ரமுடைய மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டினார்கள். எப்படி ஒரு மனிதன் இரவு நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் தனிமையில் எழுந்து 2 ரக்காத்துக்களை தொழுது அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் அழுது துஆ செய்கின்றானோ, அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை எப்படி ஏனைய தொழுகைகளை விட சிறந்த ஒரு தொழுகையாக இருக்கின்றதோ, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஃபர்லான நோன்புகளுக்கு பின்னால் பிடிக்கின்ற நோன்புகளில் சிறந்த நோன்பு முஹர்ரமுடைய மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்புகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய இரவு நேர அந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்துடைய நோன்பை ஒப்பாக பேசினார்கள். அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டு பண்ணும் என்று சொன்னார்கள். அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவை பலப்படுத்தும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நாம் நபிமார்களில், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களில் 3வது சிறந்த ஒரு நபி, 3 நபிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களிலே மிகவும் சிறந்தவர்கள். எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. 2வது இடம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மாற்று கருத்துக்கு அங்கு இடம் கிடையாது. 3வது நபிமார்களில் சிறந்தவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு பின்னால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமா, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமா, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா, நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமா என்ற விடயத்தில் உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் 3வது இந்த உலகத்தில் சிறந்த ஒரு நபி இருப்பார்கள் என்றால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் என்பதில் 2வது மாற்று கருத்து கிடையாது. துல்ஹிஜ்ஜா மாதம் அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய வரலாறு ஞாபகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை இந்த சமூகம் உச்சரிக்க வேண்டும். அவர்களுடைய தியாகங்களை இந்த மக்கள் பேச வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் ஈமானுக்காக செய்த அர்ப்பணங்களை மனிதர்கள் பேச வேண்டும் என்பதற்காக மிக அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் முஹர்ரத்துடைய மாதத்திலே வைத்திருக்கிறார். இனிமானவர்களே, அல் குர்ஆனில் மிக அதிகமாக பேசப்பட்ட நபி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 136 இடங்களில் அல்லாஹ் மூசா என்ற பெயரை குறிப்பிடுகின்றான். குர்ஆனுடைய சூறாக்களில் 34 சூறாக்களில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அவர்களுடைய பிறப்பை அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அவர்களுடைய தொழிலை அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அவர்களுடைய திருமணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். அவர்கள் பட்ட தியாகங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். தனி மனிதராக உலகத்திலே வாழ்ந்து
இந்த உலகத்தில் சாதனை புரிந்த ஒருவராக, தனிநபராக நின்று ஒரு சமூகத்துக்காக குரல் கொடுத்த ஒருவராக, ஒரு சமூகத்துடைய விடுதலைக்கு பாடுபட்ட ஒருவராக, ஒரு சமூகத்துடைய சுதந்திரத்துக்கு குரல் கொடுத்த ஒருவராக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல் குர்ஆனில் அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌனோடு, ஹாமானோடு, காரூனோடு இது போன்ற 3 மிக பயங்கரமான அநியாயக்காரர்கள், மிக பயங்கரமான உலகத்திலே அநியாயங்களை செய்தவர்கள், இந்த 3 பேர்களுக்கு எதிராக ஒரே காலத்திலே வாழ்ந்து அவர்களுடைய சவால்களுக்கு முகம் கொடுத்து பனு இஸ்ராயீல் என்று இந்த உலகத்தில் மிகவும் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக வாழ்ந்த ஒரு சமூகம். கண்ணியமானவர்களே, இந்த பனு இஸ்ராயீலர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே உலகத்திலே வாழ்ந்தவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். கண்ணியமான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி நபராக இருந்து, ஒரு தனி மனிதராக இருந்து அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஈமானை உலகத்தில் மனிதர்களுக்கு சொல்லி ஈமானுக்கு எதிரான கொள்கைகளுக்கு எதிராக போராடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதித்தார்களோ, அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக நம்ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்காரன் அங்கு உருவாகுகின்றான். கண்ணியமானவர்களே, ஒரு இப்ராஹீமை அழிக்க வேண்டும், ஒரு இப்ராஹீமை கொலை செய்ய வேண்டும், ஒரு இப்ராஹீமை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நம்ரூத் பாடுபடுகின்றான், உழைக்கின்றான், முயற்சிக்கின்றான், திட்டங்களை தீர்த்துகின்றான். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுடைய பரம்பரையில் 4 நபிமார்களை அல்லாஹ் உருவாக்குகின்றான். ஒரு நபியை அழிக்க வேண்டும் என்பதற்காக அநியாயத்துக்கும் குஃப்ருக்கும் எதிராக செயல்பட்ட ஒரு நபியை அழிக்க வேண்டும் என்று நம்ரூத் திட்டம் தீட்டுகின்றான், நெருப்பிலே போடுகின்றான். அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அந்த நபியுடைய ஒரு நபியுடைய பரம்பரையில் அல்லாஹ் 4 நபிமார்களை உருவாக்குகின்றான். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், குல்லன் ஜஅல்னா நபிய்யா, இப்ராஹிமுடைய பரம்பரையிலே நாங்கள் எல்லோரையும் நபிமார்களாக மாற்றிவிட்டோம். கண்ணியமானவர்களே, எப்போது இந்த உலகத்தில் ஈமானுக்கு எதிராக, இறை நம்பிக்கைக்கு எதிராக, ஏகத்துவத்துக்கு எதிராக போராட்டங்கள் செய்யப்படுமோ, அந்த நேரத்தில் உலகத்தில் நடந்த சகல போராட்டங்களும் தோல்வியை அடையும். அநியாயம் உலகத்தில் நிலைக்க மாட்டாது, அநியாயம் உலகத்தில் வளர மாட்டாது என்ற பாடத்தையும் அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அல் குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் அவர்களுடைய பெயரை சொல்லி எங்களுக்கு ஞாபகம் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே இந்த உலகத்திலே மிகவும் அநியாயம் செய்யப்பட்ட ஒரு சமூகமாக, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த யூதர்கள், அந்த பனு இஸ்ரவேலர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், நிம்மதியாக வாழ்கிறார்கள், ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் கண்ணியமானவர்களே, இந்த பனு இஸ்ரவேலர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள், நிம்மதியாக வாழ்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன் எகிப்தை ஆள்கின்றான். அந்த நேரத்தில் தான் கண்ணியமானவர்களே, இந்த பனு இஸ்ரவேலர்கள் இந்த உலகத்தில் அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள், கைதிகளாக மாற்றப்படுகிறார்கள், அடிமைகளாக ஆக்கப்படுகிறார்கள். அடக்கு முறையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகத்துடைய சுதந்திரத்துக்காக வேண்டி, விடுதலைக்காக வேண்டி, அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி
அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன் அத்து இலைய இபாதல்லாஹ் ஃபிரௌனிடத்திலே உரையாடுகிறார்கள், ஃபிரௌனோடு பேசுகிறார்கள். எனது சமூகத்துக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், எனது சமூகத்துக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று ஃபிரௌனோடு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடி, கண்ணியமான சகோதரர்களே, அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த நாளை, அந்த தினத்தை, அவர்கள் பெற்ற சுதந்திர தினத்தை அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் என்ற மாதத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினம், பல வருட காலங்களாக அடிமைகளாக வாழ்ந்த ஒரு சமூகம், பல வருட காலங்களாக பிரச்சனைகளோடு வாழ்ந்த ஒரு சமூகம், பல வருட காலங்களாக இந்த உலகத்தில் சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினத்திலே அல்லாஹ் வெற்றியை கொடுக்கின்றான், சுதந்திரத்தை கொடுக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ், அவர்களுடைய சமூகத்துக்கு அல்லாஹ் சுதந்திரத்தையும் வெற்றியையும் கொடுக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த மாதம் சொல்கின்ற முதலாவது பாடம் என்ன? ஈமானுக்கு பின்னால் அல்லாஹ் சோதனையை வைத்திருக்கின்றான். சோதனைகள் இல்லாமல் ஈமான் இல்லை. ஈமானின் சுவையை ஒருவர் அடைய வேண்டுமாக இருந்தால் அதை அல்லாஹ் சோதனைகளோடு இணைத்து வைத்திருக்கின்றான். இரண்டாவது, கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு உலகத்திலே வெற்றி கிடைக்கின்ற போது, விடுதலை கிடைக்கின்ற போது, மனதுக்கு விருப்பமான விடயங்களை ஒரு மனிதன் அடைந்து கொள்கிற போது அந்த மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தையும் அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் ஞாபகம் செய்கின்ற அந்த ஆஷூராவுடைய அந்த நோன்பை பிடிப்பதினூடாக நாம் ஞாபகம் செய்கின்ற அந்த சம்பவத்தினூடாக அல்லாஹ் இரண்டாவதாக நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்னவென்றால், எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய வெற்றி, எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நாளில் அவருக்கும் அவருடைய சமூகத்துக்கும் சுதந்திரம் கிடைத்ததோ, நிம்மதி கிடைத்ததோ, சந்தோஷம் கிடைத்ததோ, விடுதலை கிடைத்ததோ, அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த நாளை, அந்த சுதந்திரத்தை, அந்த கண்ணியத்தை, அந்த விடுதலையை எனக்கு கொடுத்த ரப்பை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த வணக்கம் இபாதத், நோன்பு. சகோதரர்களே, இபாதத்துக்கள் மூலம், வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய வெற்றி அல்லாஹ்வினால் நாம் பெற்றவை. அவைகளை நாங்கள் நோன்பின் மூலம் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதும் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த மாதத்திலே நாங்கள் பிடிக்கின்ற நோன்புடைய பிரதான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே நிறைய தொடர்பு இருக்கிறது. கண்ணியமானவர்கள், நாங்கள் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் தொழுகின்றோம். 5 தடவைகள் தொழுகின்ற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை நாங்கள் ஞாபகம் செய்கின்றோம், அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்கிறோம். கண்ணியமானவர்கள், அதே போன்று இந்த 5 நேர தொழுகைகளுக்கு பின்னாலும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த ஒரு உறவு, ஒரு தொடர்பு, இந்த உம்மத்துக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் தொழுகின்ற 5 நேர தொழுகைகள் எங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள், மேல் மாடிகளில் சிறுவர்கள் இருப்பார்கள், விளையாட்டுகளில் இருப்பார்கள். ஜும்மாவுடைய தினம் அது புனிதமான ஒரு தினம், பள்ளிவாசல் ஒரு புனிதமான இடம். அந்த அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய சிறியவர்களை அவதானித்துக் கொள்ளுமாறு, பள்ளியுடைய கண்ணியங்களை பேணுமாறு மிக பணிவாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தின் போது அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த சமூகம் 50 நேரங்கள் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையை பெற்றுவிட்டு அப்படியே வருகிறார்கள். வருகின்ற போது முதலாவது சந்தித்தது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள்,
அல்லாஹ் உங்களுக்கு எதை கடமையாக்கி இருக்கிறான்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளைக்கு 50 வேளைகள் 50 நேரங்கள் நானும் எனது சமூகமும் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுடைய சமூகத்தை விட பலமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், உங்களுடைய சமூகத்தை விட அதிகமான காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களோடு வாழ்ந்திருக்கிறேன், அவர்களோடு வாழ்ந்து அனுபவப்பட்டிருக்கிறேன், எனக்கு அனுபவம் இருக்கிறது. உங்களுடைய உம்மத்தால் ஒரு நாளைக்கு 50 நேரம் தொழ முடியாது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று அதை குறைத்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உணர்வை மதித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே சென்று சொல்கிறார்கள், யா அல்லாஹ், 50 நேரங்கள் எங்களுடைய உம்மத்து தொழமாட்டார்கள், குறைக்க வேண்டும் என்று. அல்லாஹு தஆலா இன்னும் 5 குறைக்கின்றான், 45. இவ்வாறாக ஒவ்வொரு தடவையும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற போதெல்லாம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சமூகத்தால் 45 நேரங்கள், 40 நேரங்கள், 30 நேரம், 35 நேரங்கள், 40 நேரங்கள், 30 நேரங்கள், 25 நேரங்கள் சொல்ல முடியாது என்று 9 தடவைகள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 9 தடவைகள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை சந்தித்து தொழுகையை குறைத்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிற போதெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தார்கள், பேச்சை மதித்தார்கள், உணர்வை மதித்தார்கள். ஒரு நபி சொல்கிறார் என்று, நானும் ஒரு நபி, அவரை விட சிறந்த நபி, அவரை விட உயர்ந்த நபி என்று அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லை. ஒருவர் ஒரு நலவை சொல்கிற போது அந்த நலவை கேட்க வேண்டும், ஒருவருடைய பேச்சை மதிக்க வேண்டும், ஒருவருடைய ஆலோசனையை நாங்கள் எடுக்க வேண்டும், அவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று 9 தடவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சை தட்டாமல் பல தடவைகள் சென்று அல்லாஹ்வை சந்தித்து 50 நேர தொழுகையை 5ஆக மாற்றிவிட்டு உலகத்துக்கு வருகிறார்கள். 5 தடவை தொழ வேண்டும் என்ற கட்டளை எடுத்துக்கொண்டு வருகிற போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுடைய சமூகத்தால் 5 நேரங்களும் தொழ முடியாது, அதையும் குறைத்து விட்டு வாருங்கள் என்று 10வது தடவை சொல்கிறார்கள். இப்போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசா உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்க என்று சொல்லுங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் குறைப்பேன், அல்லாஹ்விடத்தில் சென்று நான் இன்னும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றாலும் வெட்கமாக இருக்கிறது. 5 நேரங்களை விட இன்னும் குறைப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனவே இதை நான் கபூல் செய்து கொள்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, வெறுமனே வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு சமூகத்துக்கு கிடைத்த வெற்றியை, இன்னும் ஒரு சமூகத்துக்கு கிடைத்த வெற்றியை, சுதந்திரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு நோற்று கொண்டாடினார்கள் என்றால் வெறுமனே அதற்கு பின்னால் இருப்பது வெற்றி மாத்திரமல்ல. யூதர்கள் மதீனாவில் என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், நாம் இந்த 10வது நாளை நோன்பு நோக்கிறோம், என்ன காரணம்? சொன்னார்கள், யௌமுன் அதீம், யௌமுன் சாலிஹ், இது ஒரு மகத்தான நாள், கண்ணியமான நாள். இந்த நாளில் தான் எங்களுடைய மூதாதையர்களை, பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌனையும் அவனது சமூகத்தையும் அல்லாஹ் அழித்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தான், விடுதலை தந்தான், சுதந்திரம் தந்தான் என்று யூதர்கள் சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களை போன்று நான் நோன்பு நோட்பேன் என்று சொல்லவில்லை, மாறாக சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு பிமூஸா மின்கும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பை விட, அவர்கள் மீது நீங்கள் காட்டுகின்ற அந்த தொடர்பை விட, அந்த உறவை விட எனக்கும் மூசாவுக்கும் இடையிலே உறவு இருக்கிறது, எனக்கு மூசாவுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. அந்த மூசா நபியுடைய வழிமுறையை பின்பற்றுவதற்கு, அவருக்கு கிடைத்த வெற்றியை ஒரு அமலின் மூலமாக
தொழுகையின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக, நோன்பின் மூலமாக அந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் சகோதரர்களே, வெறுமனே அந்த வெற்றிக்காக அல்ல, மிஅராஜுடைய பயணத்தின் போது எனக்கு ஒரு நலவை சொன்னார், எனது உம்மத்தின் மீது அக்கறை கொண்டார், இன்னும் ஒரு சமூகத்தை நினைத்து அந்த சமூகத்தின் சுமையை அவர்களால் சுமக்க முடியாது என்று கருதி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனைகளை சொன்னார்கள், கருத்துக்களை சொன்னார்கள். அதனால் அந்த சமூகம் பிடிக்கின்ற அந்த நோன்பை நான் பிடிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய அந்த 10வது தினத்திலே நோன்பை நோற்றார்கள். சஹாபாக்களை நோன்பு நோக்குமாறு சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், கண்ணியமான சகோதரர்களே, யார் அந்த நோன்பை நோட்பார்களோ அவர்களுடைய ஒரு வருடத்துடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லி சஹாபாக்களை நோன்பு பிடிக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டினார்கள். இதனால் தான் சஹாபாக்கள் ஃபர்லான நோன்புகளை, ரமதானுடைய நோன்புகளை கூட ஒரு பிரயாணி அந்த நோன்பை விட்டு வேறொரு தினத்திலே அந்த நோன்பை கலா செய்யலாம். ஆனால் ஆஷூராவுடைய நோன்பை கலா செய்ய முடியாது, அந்த நாளில் தான் பிடிக்க வேண்டும். சஹாபாக்கள் பிரயாணத்தில் கூட ஆஷூராவுடைய நோன்பை விட மாட்டார்கள். எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தாசுஆ 9வது தினம், சனிக்கிழமை ஆஷூராவுடைய அந்த தினமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை பார்த்து சொன்னார்கள், நான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றிக்காக வேண்டி நான் நோன்பு நோட்பேன். அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9வது தினத்தையும் சேர்த்து நோன்பு பிடிப்பேன். காரணம் என்னவென்றால், இது இபாதத்தாக இருந்தாலும், ஒரு வணக்கமாக இருந்தாலும், இதில் இஸ்லாத்துக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்கிறது, முஸ்லிம்களுக்கென்ற ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. யூதர்களாகிய உங்களுக்கு நான் அந்த விடயத்தில் நேர்படக்கூடாது, தோதுவாக கூடாது, உங்களை பின்பற்றக்கூடாது. நோன்பை நோற்று அந்த 9வது தினத்திலும் நான் உங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும், யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக 9வது தினத்தையும் சேர்த்து நான் பிடிப்பேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்கள், இந்த நேரத்தில் யூதர்கள் தவறான கொள்கையில் தான் இருந்தார்கள், பிழையான மார்க்கத்தில் தான் இருந்தார்கள். அவர்கள் பிடிக்கின்ற அந்த நோன்புகளுக்கு நன்மை கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்தும் கூட யூதர்களை பார்த்து சொல்லவில்லை, நீங்கள் வழிகேட்டிலே இருக்கிறீர்கள், நீங்கள் நரகத்தை நோக்கி பயணிக்கின்றீர்கள், நீங்கள் பிடிப்பதால் எந்த பயனும் கிடையாது, நான் மாத்திரம்தான் பிடிக்க வேண்டும் என்று யூதர்களுடைய மனம் உடைகின்ற வண்ணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவும் இல்லை. எனவே குர்ஆன் பேசுகின்ற, குர்ஆன் சொல்லித் தருகின்ற 2 பாடங்களை முஹர்ரம் மாதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஒன்று, எங்களுடைய நாவினால் யாருடைய மனதையும் நாங்கள் நோகடிக்க கூடாது. இரண்டாவது, எங்களுடைய நாவினால் யாரெல்லாம் நொந்து போய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, மனமுடைந்தவர்களாக இருக்கிறார்களோ, இவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய வார்த்தை, ஒரு முஃமினுடைய பேச்சு சதகாவாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு நாங்கள் காசு கொடுத்தால், உதவி செய்தால் அவருடைய மனதிலே சந்தோஷம் ஏற்படும். அது பணத்தால் செய்கின்ற சதகா. எங்களுடைய பேச்சு சதகாவாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு கருத்தை சொல்கிற போது, எனக்கு தெரியும் நான் உயர்ந்தவன் என்று அங்கு பேசவில்லை, அவருடைய கருத்தை மதித்து 9 தடவைகள் வானத்திலே ஏறி இறங்கினார்கள். யூதர்கள் நாங்களும் இந்த நோன்பை பிடிக்கின்றோம் என்று சொன்னபோது, நீங்கள் பிடிக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, நீங்கள் பிடிப்பதால் பயனில்லை என்று சொல்லவில்லை. அவர்களுடைய உணர்வை, யூதர்களுடைய உணர்வுகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்து என்ன சொன்னார்கள், நீங்கள் பிடிப்பதாக இருந்தால் அதை விடவும் நாம் பிடிப்பதற்கு ஏற்றமானவர்கள், தகுதியானவர்கள் என்று சொன்னார்களே தவிர, நாவினால், வார்த்தைகளினால் யாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புண்படுத்தவில்லை. ஏழை சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், செல்வந்த சஹாபாக்கள் எங்களை விட முன்னேறி விட்டார்கள், எங்களை விட அதிகமான நன்மைகளை செய்து சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். நொந்து போய் வருகிறார்கள், மனவேதனையோடு வருகிறார்கள்.
கவலையோடு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்படித்தான் அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். செல்வந்தர்கள் அவர்கள் முன்னேறட்டும், அவர்கள் சொர்க்கம் போய் விடுவார்கள், நீங்கள் உங்களை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான் என்று சொல்லவில்லை. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் தொழுகைக்கு பின்னால் சொல்கின்ற சுப்ஹானல்லாஹ், நீங்கள் தொழுகைக்கு பின்னால் சொல்கின்ற அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் தொழுகைக்கு பின்னால் சொல்கின்ற அல்லாஹு அக்பர், நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, நல்ல வார்த்தைகளை பேசுவதெல்லாம் உங்களுக்கு சதக்காவுடைய நன்மையை பெற்றுத் தரும் அல்லவா? காசின் மூலமாக மாத்திரம்தான் சதக்கா செய்ய முடியுமா? இல்லையே. இப்படியான திக்ர்களின் மூலமாக, நல்ல வார்த்தைகளின் மூலமாக உங்களால் சதக்கா செய்ய முடியும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் நொந்து வந்தவர்களுக்கு நாவினால் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார்கள், நல்ல விடயங்களை சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்து, அவர்களுடைய உணர்வுகளை மதித்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். அதே நேரத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்ற சமூகம் அந்த நாளை கண்ணியப்படுத்துகின்ற போது, அந்த நாளை மதிக்குகின்ற போது, அந்த நாளிலே நோன்பு நோக்குகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனம் புண்படாத வண்ணம், அவர்களுடைய உள்ளங்கள் உடையாத வண்ணம் அழகான வார்த்தைகளை சொல்லி நானும் பிடிப்பேன் என்று அவர்களை உற்சாகப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களோடு நடந்தார்கள் என்றால், வெறுமனே இந்த முஹர்ரமுடைய மாதம் ஆஷூரா தாசுஆவுடைய நோன்பை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய மாதம் அல்ல. மற்றவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் நாங்கள் மதிக்க வேண்டும். அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும், மனமுடைந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற பாடங்களை எல்லாம் இந்த மாதம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் ஒரு சந்தர்ப்பமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 2 நோன்புகளை பிடிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினம் தாசுஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஹயாத்தோடு இருந்தால் அந்த நாள் நோன்பு நோட்பேன், மிக குறிப்பாக 10வது தினம். எனவே வெள்ளிக்கிழமை வருகிறது, வெள்ளிக்கிழமை நாளிலே நாங்கள் நோன்பு நோக்க கூடாது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. வெள்ளிக்கிழமை நாளில் நபிலான நோன்பு நோக்கக்கூடிய நாளாக இருந்தால் அந்த நாளில் நோன்பு நோக்கலாம். அந்த அடிப்படையில் 9வது தினம் வெள்ளிக்கிழமை வருகிறது, சனிக்கிழமை அது ஆஷூராவுடைய தினமாக வருகிறது. அந்த 2 நோன்புகளை நோக்க வேண்டும். முடியாதவர்கள் சனி அல்லது ஞாயிறு, ஒருவருக்கு வெள்ளிக்கிழமை பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் 10ம் 11ம் பிடிக்கலாம். யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதே போன்று இறுதியாக ஒரு அறிவித்தல். எங்களுடைய இந்த பிரதேசத்திலே சில நோய்கள் பரவக்கூடிய காரணத்தினால் ஆங்காங்கே அரசாங்கத்தினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. தடுப்பூசிகள், மருந்து, கருத்தரங்குகள் போன்ற விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறான விடயங்களுக்கும் முழுமையாக முஸ்லீம்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எங்களுடைய சமூகத்தை பற்றிய உண்டான கெட்டெண்ணங்கள் இந்த சமூகத்தை விட்டு இல்லாமல் போக வேண்டும். அந்த விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி எதிர்வரக்கூடிய இந்த 2 நோன்புகளையும் நோற்று ஒரு வருடத்துடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற